பிரைஸ் தி லார்ட். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாருமே விசுவாசிப்போம், ஆனால் காணாதவர்களை குறித்து விசுவாசிப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணலாமா? இன்றைக்கு வேத வசனத்தில் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்களாம். ஆண்டருடைய வஸ்திரம் பட்டு தன்னுடைய பெரும்பாடு நீங்கும் என்று விசுவாசம் வைத்து ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு வல்லமை புறப்பட்டு அவங்க சுகமாக இருந்ததை பார்க்குறோங்க. இங்கே கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். ஆண்டர் கேட்குறாரு, என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு சொல்லி. அந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ ஜனங்கள் இருக்கிற மத்தியில் உங்களை தொட்டது யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஜன கூட்டத்தின் நடுவில் தான் ஏசப்பா இருந்தார். அப்போ அவங்க எங்கே இருக்கிற ஜனங்கள் மீது ஆண்டுடைய வஸ்திரம் தொற்றுக்கொள்ள, அங்கே இருக்கிற மக்களுடைய கைகள் ஆண்டவர் மீது பற்றுக்கொள்ள, அப்போ புறப்படாத வல்லமை அந்த ஸ்ரீ தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பார்க்காத ஒன்றை, நம்ம கேட்காத ஒன்றை இதை நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம்ல, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம்ல. கண்டிப்பாக உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்து உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.